ஜிவி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது நிஜமாகவே ஒரு பிளெஸ்ஸிங் தான். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னு நான் ஜிவிட்ட சொன்னப்போ அவர் அந்த கதையை கேட்டுட்டு இல்லை நான் ரீல் பேஸ்டாக சாங்ஸ் இந்த படத்துக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தார். ஏன்னா இப்போ எல்லாமே ரீல் பேஸ்ட் சாங்ஸ் ஆகிடுச்சு. அந்த 30 செகண்ட் அந்த 15 செகண்ட் உங்கள் அட்டென்ஷனை பிடிக்கணும். ஆனால் அவர் இல்லை, இன்றைக்கி இந்த பாட்டெல்லாம் வந்து இப்போ இந்த படத்தில் வர பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கி உடனே ஒரு யூடியூப் வியூஸாவோ இல்லை ரீல்ஸாவோ ஹிட் ஆகிற பாடல்கள் நான் பண்ண மாட்டேன். படம் வந்தோடனே நின்று பேசுகிற மெலடிஸாக தான் நான் இந்த படத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுதான் இந்த படத்துக்கு ட்ரூத்ஃபுல்லாகவும் ஆனஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி தான் பண்ணணும். ஒரு மண் சார்ந்த படமாக, ஒரு கிராமத்து படமாக, நம்ம ஊரோட கலாச்சாரத்தை பேசுகிற ஒரு படங்கள் வரதே ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி ஒரு படம் வரும்போது அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிவி சொன்னார். அதுக்கு நிறையா கட்ஸ் வேணும். ஏன்னா ட்ரெண்டுக்காக நான் சாங் பண்ணுறது வந்து பண்ணலாம், எல்லோரும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, என் பாட்டு பொறுமையாக ஹிட்டானால் கூட ஓகேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து ஒரு செக்யூரான மியூசிக் டைரக்டராலையும் மெலடியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்து தான் அது வர முடியும்.